நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே. அரேஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது அரேனா என்ன அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரு பர்டிகுலர் ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அரே. ஓகே, அரே. இந்த அரேயில் 3 டைப் ஆஃப் அரேஸ் இருக்குது. இண்டெக்ஸ்டு அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் அரேஸ் இருக்குது. இண்டெக்ஸ்டு அரே, index array dot php. okay, usually php indexed arrayக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். params array நேம் வச்சுக்கிறேன். array of apple, orange, banana, grapes அப்படி சொல்லிட்டு ஒரு 4 ஃப்ரூட் நேம் வச்சுருக்கேன். params arrayன்னு இருக்குது. இந்த params arrayயை பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிரிண்ட்டோ இல்லை நம்ம எக்கோவோ யூஸ் பண்ணக்கூடாது. அரேயை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டர் தான் யூஸ் பண்ணணும். params array. ஓகே, இந்த இடத்துல நான் மறுபடியும் ஃபோல்டர் மாற்றிக்கிறேன். இண்டெக்ஸ்டு அரே. இந்த இண்டெக்ஸ்டு அரே வந்துட்டு இப்படி உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ். இதை வச்சு இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே முன்னாடி வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனால தான் இது இண்டெக்ஸ்டு அரே. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரேங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் இருக்கும். அந்த நேம் வச்சு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஃப்ரூட் நேம்ஸ் வந்து எடுத்துடலாம். இந்த இடத்துல என்ன போடுறோம் அப்படின்னா நேம் ஜான். ஓகே, நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் இது எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸ் கலந்து தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்துட்டு 15. rank 30. சாரி, செகண்ட் ரேங்க்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த params array நான் பிரிண்ட் பண்ணுறேன். அசோசியேட்டிவ் ரன் பண்ணுறேன். இதில் நமக்கு எப்படி வந்திருக்கு, நேம் ஜான், ஏஜ் 15, ரேங்க் 2ன்னு வந்திருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேக்குள்ளே இருக்கிற நேமு மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்கோ ஆஃப் params array ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்து என்னால் நேம் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கிளியர் விசிபிலிட்டிக்காக பிரேக் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜானுங்கிற நேம் மட்டும் நேம்ங்கிற கீயோட வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். மல்டி டைமென்ஷனல் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே வந்து என்ன அப்படின்னா ஒரு மல்டிபிள் அரேஸை ஒரு அரேக்குள்ளே கம்பைன் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பேர் தான் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேராம்ஸ் அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதுக்குள்ளே ஒரு அரே இருக்குது. இந்த அரே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண அறையை பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் அதே அறையை 2 to 3 டைம்ஸ்க்கு மேலே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட நேம் மட்டும் மாற்றுறேன். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ரெண்டு இது ஒர்க் ஆகாது. இப்போ இந்த பெராம்ஸ் அறையை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும் 0th இண்டெக்ஸில் ஒரு அரே வருது. அந்த அரேயில் இருக்க நேம், ஏஜ், ரேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் அதே மாதிரி நேம், ஏஜ், ரேங்க்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இண்டெக்ஸ்லையும் அதே மாதிரி இருக்குது. தேர்ட் இண்டெக்ஸ்லையும் இருக்குது. இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷன் மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்குது, அதை கொண்டு வந்து வியூ பண்ணணுன்ற போது அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் ஒரு இந்த மல்டி டைமென்ஷனில் எங்கே மேஜராக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை யூஸ் பண்ணும்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்